லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. காஞ்சிபுரத்தில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை நேரடி ஒளிபரப்பு செய்ய அமைக்கப்பட்டிருந்த பந்தல்களை காவல்துறையினர் அகற்றினர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்க இருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், தற்பொழுது பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த பந்தல்கள் எல்லாம் காவல்துறையினர் அகற்றியிருக்காங்க. ஆனா முன்னாடியே அவங்க பெர்மிஷன் வாங்காததுனால இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்காங்க. கூடுதலா என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறை? ராதா, நாளை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அயோத்தியில் கும்பாபிஷேக ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. அதற்காக இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் அதே போல இந்து அமைப்புகள் சார்பாகவும் பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த அயோத்தி கோயில் கட்டுவதற்கான உறுதுணையாக இருந்து ஆதரவாக இருந்த பலரையும் கௌரவிக்கக்கூடிய வகையில் பல இடங்களில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் நேரடியாக காணக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் அமைப்பாக இருக்கக்கூடிய ஆன்மீக அணின்னு சொல்லுவாங்க, அந்த அணி சார்பாக தற்போது பல்வேறு ஏற்பாடுகளை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்கக்கூடிய வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒளிப்பதிவாளர் இருப்பான் காமிச்சு கொண்டிருக்கிறார். மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அது அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதற்கு முறையான காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் தற்போது அதை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்ப அனுமதி கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்க முடியும். தொடர்ந்து வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 1000த்திற்கு மேற்பட்ட நபர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த அமைப்பு திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான போதிய எங்களிடம் அனுமதி வழங்கவில்லை. குறிப்பாக மத்திய அமைச்சர் பங்கேற்பதன் காரணமாக எங்களுக்கு உரிய பாதுகாப்பு அவருக்கு கொடுக்க வேண்டும். அது பாதுகாப்புக்கு ஏதேனும் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த சம்பவத்திற்கு இந்த செயலுக்கு மத்திய அமைச்சரே கண்டனம் சற்று நேரத்திற்கு முன்பாக தெரிவித்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். இந்த அனுமதி கொடுக்காத பட்சத்தில் தற்போது இங்கே இருக்கக்கூடிய முன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து பணிகளும் அப்புறப்படுத்தி மாற்று இடத்தில் செய்யலாமா என்று கலந்து ஆலோசிக்கப்படுகிறது. தற்போது மாவட்ட நிர்வாகத்துடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலில் அனுமதி எங்களுக்கு தர வேண்டும். அங்கு அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வை எல்இடியில் திரையில் ஒளிபரப்பு செய்வதற்கான அனுமதியை தர வேண்டும். மத்திய அமைச்சர் நேரடியாக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். காலை முதல் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி முடிகிற வரையும் ஒரு சில முக்கியமான நிகழ்வு திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தொடர்ந்து அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் தற்போது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து பணிகளும் நிறுத்தப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் அந்த பணிகள் மேற்கொண்ட இடத்தெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சரே ஒரு சில கருத்துக்களை சொல்லி இதை எப்படி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லும் பட்சத்தில் அனுமதி வழங்குவதும் வழங்காததும் மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்யும். தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாகவே ஒரு புறம் வெளியில் எல்இடி திரையில ஒளிபரப்பு செய்வதற்கு காவல்துறை ஒரு சில இடங்களில் அனுமதி கொடுக்காமல் இருந்தாலும் முக்கியமான இந்து அமைப்பு நடத்தக்கூடிய 64 இடங்கள்ல அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக அந்த கர சேவகர் என்று சொல்வார்கள், அயோத்தி கோயில் கட்டுவதற்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருந்தவர்களை மரியாதை செய்யக்கூடிய பாத பூசை செய்யக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அதே போல ஆன்மீகத்தில் முக்கிய பங்காற்றியவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய விதமாகவும் அந்த பணியை செய்ய இருக்கிறார்கள். அதே போன்று அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது திட்டமிட்டு செய்வதற்கான பணிகளை இருந்தாங்க. இருப்பினும் காவல்துறை பாதுகாப்பு கருதி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இனி பேச்சுவார்த்தை நடத்தி காஞ்சிபுரத்தில் வேறு ஒரு பகுதி நடத்துவதற்கான திட்டம் இருப்பதற்கான ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராதா, பல்வேறு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.